இதை செஞ்சுதான் நீங்க முன்னேறுவீங்கிற ஒரு தீர்மானத்தை மிதுன ராசிக்காரருக்கு கொடுக்கிறவர் குரு பகவான். அந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல உட்காந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம கேட்டீங்கன்னா 4ஆம் அதிபதி புத பகவான் ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் அதுலலாம் அந்த 4ஆம் அதிபதி புத பகவான் அதுல செல்றாரு. அதற்கு கேந்திர யோகம் போகுது. லக்னாதிபதி 4ல இருக்கிறது, 4ஆம் அதிபதி 7ல இருக்கிறது, 7ஆம் அதிபதி 10ல இருக்கிறது, 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது. இதுக்கெல்லாம் கேந்திர யோகம்னு பேரு. நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் இந்த மாதத்துல அவர் 6ஆம் பாவத்துடன் சம்பந்தம் இருக்கிறதுனால இது அடுத்த விஷயம். இது கஷ்டமான வேலையா, மனசுக்கு பிடிச்ச வேலையா, மனசுக்கு பிடிக்காத வேலையா, அதெல்லாம் உங்களுடைய தனி ஜாதகம் தான் நிர்ணயம் பண்ணும். ஆனா வேலை இருக்கும். சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் மாதம் 2025 டிசம்பர் மாதம் 2025 வரை தொழில், வேலை வாய்ப்புகள், குடும்பம், உறவுகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மொத்தமாக ஓவராலா எப்படி இருக்கு, எந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும், எந்த இறைவனை கும்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழு விவரத்தையும் இந்த பதிவில் சொல்றோம். மிதுன ராசிக்கு ஜென்மத்துல குரு இருக்காருங்க. உங்க ராசியில உட்கார்ந்துருக்காரு. உங்களுடைய ஜீவனஸ்தானாதிபதி குரு. ஜீவனஸ்தானம் இதுதான் நீங்க செய்ய போறீங்க. இதை செஞ்சுதான் நீங்க முன்னேறுவீங்கிற ஒரு தீர்மானத்தை மிதுன ராசிக்காரருக்கு கொடுக்கிறவர் குரு பகவான். அந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல உட்காந்துட்டாரு. ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு பேரு. அதனால கொஞ்சம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முதல் விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அப்படின்னா, அவர் 7ஆம் அதிபதியாக இருப்பவர். 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி ஜென்மஸ்தானத்தில் அமர்றார். இதற்கு கேந்திரம், இதற்கு பேர் கேந்திர யோகம் அப்படின்னு பேர். 1, 7, 10, 4 இதோட ஒரு கனெக்ஷன் அதற்கு கேந்திர யோகம் போகுது. லக்னாதிபதி 4ல இருக்கிறது, 4ஆம் அதிபதி 7ல இருக்கிறது, 7ஆம் அதிபதி 10ல இருக்கிறது, 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது. இதுக்கெல்லாம் கேந்திர யோகம்னு பேரு. அது ஒரு என்ன மாதிரியான அமைப்பை தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வாய்ப்பை கொடுக்கும். அதனால இது ஒரு பெரிய யோகம். அது மட்டும் இல்ல, நல்ல ஒரு வீடு, சுய தொழில் அமைச்சு கொடுக்கும். அதனால சுய தொழில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் ரொம்ப குறுகிய தொழில், சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்கேங்க, சிறு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல குறு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்றவங்களா நீங்க இருந்தாலும் கூட, இந்த குரு பகவானுடைய மாற்றம் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலம், அது மட்டும் இல்ல 9ஆம் பாவத்தை பார்வை பெறக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால தொழில் வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும். உங்களுடைய சிறு தொழில், குறு தொழில்ங்கிறது பெருந்தொழிலாக வளரும். அதே மாதிரி நீங்க ஏற்கனவே நீங்க ஒரு சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய சொந்த தொழிலுக்கு அபிவிருத்தி செய்வதற்கு ஒரு நிதி ஆதாரம் அதிகரிக்கும். ஒரு இன்வெஸ்டர் பண்ணுவதாகவோ, அல்லது ஏதோ ஒரு கடன் கிடைப்பதற்கோ, அல்லது உங்களை நீங்க அபிவிருத்தி பண்ணுவதற்கு ஏதோ ஒரு லோன் கிடைப்பதற்கோ ஒரு வாய்ப்பு நல்லா உருவாகும். அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த காலத்துல. கூடுதலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10ஆம் இடத்திற்கு உடையவர் ஜென்மஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா, அது ஜீவனஸ்தானம் இல்லையா. அப்போ ஜீவனஸ்தானம் ஜென்மத்துடன் சேருவதனால வேலை வாய்ப்பு இருக்கும். இது அடுத்த விஷயம். இது கஷ்டமான வேலையா, மனசுக்கு பிடிச்ச வேலையா, மனசுக்கு பிடிக்காத வேலையா, அதெல்லாம் உங்களுடைய தனி ஜாதகம் தான் நிர்ணயம் பண்ணும். ஆனா வேலை இருக்கும். அது இது பொது பலன். அதனால புரிஞ்சுங்க. அதனால உங்க தனி ஜாதகத்தை பார்த்தோம்னா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கிற வேலை, இது இப்ப மாறலாம், அது அடுத்தது மாறலாம், இப்ப வரைக்கும் பொறுமையா இருக்குங்கிறத சொல்ல முடியும். ஆனா இப்போ உள்ள காலம் வேலை உறுதியா இருக்கு உங்களுக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி கவனிச்சோம் அப்படின்னா, இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கவனிங்க. உங்களுடைய 2ஆம் பாவத்துல சூரிய பகவான் செல்றாரு. சரியா சொல்லணும் அப்படின்னா, ஜூலை மாசம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதி வரை இது வரையில உங்களுடைய 2ஆம் பாவத்துல சூரிய பகவான் செல்றாரு. இந்த சமயம்
நீங்கள் வந்து ஒரு சாதாரண வேலை செய்கிறவராக இருந்தீங்க, அல்லது நீங்கள் ஒரு அரசாங்க வேலை செய்கிறவராக இருக்கீங்க, அல்லது நீங்கள் ஒரு வார அடிப்படையில் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது, அல்லது நீங்கள் உடல் உழைச்சி அப்பப்போ டெய்லி நீங்கள் வேஜஸில் சம்பாதிக்கிறீங்க, அல்லது நீங்கள் டெய்லி ஏதோ ஒரு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் முன்னேறுறீங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு சம்பளம் ஒரு நிறுவனத்தை சார்ந்து இருக்கு அப்படின்னா அந்த சமயம், அதாவது நல்லா புரிஞ்சுங்க, ஜூலை 17 ஆகஸ்ட் 17 வரை அந்த சமயத்தில் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும், இன்கிரிமெண்ட் வரும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், நீங்க அடுத்த லெவலுக்கு முன்னேற போறீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக அமையுது. அதே போல மிதுன ராசிக்காரங்க தொழில கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இருக்கு. நீங்க வேலை செய்றீங்க இல்ல தொழில் பண்றீங்க, ஆனா கவனமா இருக்க வேண்டிய காலம் எப்பன்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நவம்பர் மாசம் 17ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் 15ஆம் தேதி வரை அந்த சமயத்துல 6ஆம் இடத்துல சூரிய பகவான் செல்றாரு. அதனால அந்த சமயத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அந்த சமயத்துல புதிய செயல்கள் துவங்குவதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. அதே மாதிரி யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு உதவி செய்றீங்க, அதையெல்லாம் முடிந்த அளவுக்கு அந்த மாதத்துல கொஞ்சம் ஹோல்டு பண்ணி அடுத்த மாசத்துலயோ அல்லது அதுக்கு முன்னாடியோ செய்யறதுக்கான ஏற்பாடு என்ன இருக்கோ அதை நீங்க பண்றது நல்லது. மிதுன ராசி ஆகிய உங்களுக்கு அடுத்த 6 மாசம் குடும்பம், சொத்து, தாய் உறவுகள், அதே மாதிரி உங்களுடைய தந்தையாரினுடைய விஷயங்கள், உங்களுடைய இல்லம், இது மாதிரியான விஷயங்கள் கவனிச்சோம் அப்படின்னா, பொதுவாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய 2ஆம் அதிபதியாக இருப்பவர் சந்திர பகவான். பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு 2ஆம் அதிபதி சந்திரன். அந்த உங்க ஜாதகத்துல சந்திரன் எங்க இருக்காரோ அதை வச்சுதான் உங்களுக்கு அமோகம். உங்களுக்கு 2ஆம் அதிபதி வளர்பிறை சந்திரனாகவோ அல்லது தேய்பிறை சந்திரனாகவோ இருந்தால் அதற்கு வைத்து கொஞ்சம் பலன் மாறும். உங்களுக்கு நீங்க உடனே தண்டாகாரமா வளர்பிறை சந்திரனா நல்லது தருவாரு, தேய்பிறை சந்திரனா கெட்டதை தருவாருன்னு நினைச்சுக்காதீங்க. ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்க லக்னத்தை வச்சு அவர் எந்த இடத்துல இருக்காரோ அது சுக்லபக்ஷ சந்திரனா அல்லது கிருஷ்ணபக்ஷ சந்திரனாங்கிறத அடுத்த விசாரம் பண்ணா அது என்ன விஷயங்கிறத சொல்லலாம். இப்போ ஓவராலா கவனிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளானிட்டரி மோஷன் அவருக்கு இருக்கு, நல்ல ஒரு சஞ்சாரம் இருக்கு, சந்திரனுடைய சஞ்சாரம். அது மட்டும் இல்லாம கேட்டீங்கன்னா 4ஆம் அதிபதி புத பகவான் ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் அதுலலாம் அந்த 4ஆம் அதிபதி புத பகவான் அதுல செல்றாரு. அதனால அந்த சமயத்துல புதிய சொத்துக்கள் வாங்குறது, முக்கியமா சொல்லணும் அப்படின்னா வாகனம் வாங்குவதற்கு ஒரு யோகம் இருக்கு. ஏன்னா இது சர ராசியாக இருப்பதனால வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அல்ல ஏற்கனவே ஒரு வாகனம் வச்சிருந்தீங்கன்னா அதுல ஏதோ ஒரு பழுதை நீக்கி அல்லது அதை ஒரு புதுப்பிச்சு ஒரு புதிய தோற்றத்துடன் அதை பரிணாமப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு அந்த ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் பண்றாரு. அது எப்ப கவனிச்சிங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம், இந்த மாதத்துல உங்களுடைய 4ஆம் இடத்துல புதன் சம்பந்தப்படுறாரு. அந்த சமயத்துல உங்களுடைய தாய் தந்தையர் உங்களுக்குமான உறவு அப்படிங்கிறது ரொம்ப வலிமையாகுது. அதனால அவங்களுடன் ஏதோ ஒரு உல்லாச சுற்றுக்காலங்கள் போவது அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த சமயத்துல அது எல்லாமே சுமூகமாக மாறி அவங்க இயல்பு நிலைக்கு மாறுவது, 2 பேரும் பிரிஞ்சு இருக்கீங்க மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு, இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதனால அந்த மாதத்தை நீங்க பயன்படுத்துறது நல்லது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா நவம்பர் மாசம் 17 டிசம்பர் 15 வரை உங்களுடைய 4ஆம் அதிபதி அந்த புத பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்துல செல்றாரு. புதன் 6ஆம் இடத்துடன் சம்பந்தம் வைக்கிறாரு. அதனால அந்த சமயத்துல உங்களுடைய தாய் தந்தையருக்கு ஆரோக்கியம் பிரச்சனையில கவனமா இருக்கணும். உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த சமயத்துல மிதுன ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும். மிதுன ராசி ஆகிய உங்களுக்கு அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு கடன் வழக்குகள், அதே போல வாடகை சார்ந்த விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் சார்ந்த உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத நல்லா கவனிங்க. அதாவது உங்களுக்கு 6ஆம் இடத்துல அதற்கு உடையவர் செவ்வாய் பகவான்.
அவருடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம் அவருடைய சஞ்சாரம் ரொம்ப திருப்திகரமாக இருக்கு. அதனால அந்த சமயத்துல எல்லாம் ஓரளவுக்கு இல்ல, ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல வளர்ச்சிகள் தரும்படியானவே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கும். கடன் சுமை, அதாவது உங்களுடைய கடன் ஏற்கனவே பெரிய கடன் இருக்குன்னா அது வட்டி கம்மியானபடியெல்லாம் கடன் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி ஏதோ ஒரு வீடு வாங்குவதற்கோ அல்லது ஒரு இடத்தை முடிப்பதற்கோ ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துதுங்க. அது ஒரு நல்ல பலனாக அமையுது. எதில் ஆரோக்கியத்துலலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த நவம்பர் மாசம், டிசம்பர் மாசம், இந்த மாதத்துல அவர் 6ஆம் பாவத்துடன் சம்பந்தம் இருக்கிறதுனால மேற்கூறிய இந்த நவம்பர் டிசம்பர்ல உங்களோட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்ல, கடன் வாங்குறது வைக்கிறதுலாம் அந்த மாசம் ரொம்ப எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியம். ஓவராலா மிதுன ராசிக்காரங்களுக்கு நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எல்லா மாதங்களும் நல்லா இருக்கு. இந்த நவம்பர் மாசம், டிசம்பர் மாசம் முக்கிய கிரகங்கள் அந்த சமயத்துல கொஞ்சம் மறைவு ஸ்தானத்துல போறதுனால அந்த மாசத்துல நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மற்ற சமயங்கள் எல்லாமே உங்களுடைய 9ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை இருக்கு. அதே போல 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கிறாரு, சில விஷயங்கள்ல புதிய முன்னேற்றத்தையும் கொடுக்கிறாரு அவரு. அதனால இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்துல கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிதுன ராசிக்காரங்களை ஆகிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல அது விருச்சிகத்தினுடைய வீடு, செவ்வாயினுடைய ஆதிக்கமாக இருக்கிறதுனால முருகப்பெருமான் செவ்வாய்க்கினுடைய காரக தெய்வமாக வர்றவர். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு விரதம் எடுங்க. முடிந்தால் 2 வேளை, 1 வேளை, 3 வேளை கூட விரதம் எடுத்து அவரை அர்ச்சனை பண்ணுங்க. அதே மாதிரி அவருக்கு ரொம்ப பிடித்தது கந்த சஷ்டி கவச்சம், அதை பாராயணம் பண்றது சிறப்பானது. அல்லது வேல் மாறல் அவருக்கு ரொம்ப ரொம்ப உசத்தியானது. அவருக்கு மட்டுமல்ல, அவர் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்திற்குமான அனுகிரகத்தையும் சேர்த்து தரக்கூடியது. அதனால அந்த வழிபாட்டை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும்.